ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஜிஸ் ஸ்கூல் குக்கிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டான இந்த ரோட்டு கடையில் செய்கிற டிஃபன் சாம்பார் ரெசிபி ரொம்ப சிம்பிள், ரொம்ப குயிக்காக செய்யலாம். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் நான் செஞ்சுருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு 250 கிராம் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துட்டேன். இப்போ இதில் ஒரு 10-15 பல்ப் அளவுக்கு பூண்டை உரித்து சேர்த்துக்கலாம். நிறைய பேர் கேட்பீங்க, சாம்பாரில் பூண்டு போடலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு. சாம்பாரில் பூண்டு சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே ஒரு சின்ன பீஸ் கட்டி பெருங்காயம் நான் போட்டுக்கிறேன். நீங்கள் தூள் பெருங்காயம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் தாளிக்கும் போது சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு இது மாதிரி சேர்த்துருக்கேன். ரொம்ப பொடியாலாம் கட் பண்ணாதீங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் பெருசாகவே கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதே போல் 2 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக மீடியம் சைஸில் சேர்த்துக்கோங்க. இப்போது இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நாம் இந்த பருப்பை வேக வச்சு எடுக்க போகிறோம். இதுக்கு இந்த பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். இதுக்கு அளவெலாம் கிடையாது, தண்ணி அளவெலாம். ஜஸ்ட் அந்த பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நீங்கள் ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. குக்கரில் நல்லா கொஞ்சம் குழைய வேகிற மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் குக்கர் மூடியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கலாம். இது ஒரு 4 விசில் வரட்டும். 4 விசில் ப்ரெஷர் இறங்கினதும் நாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வர்றதுக்குள்ளே நாம் ஒரு சின்னதாக ஒரு மசாலா பேஸ்ட் அரைக்க போகிறோம். அது என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ண தேங்காவை சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க அளவு. இந்த ஸ்பூனால் 3 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். 3 ஸ்பூன் சேர்த்தாச்சு. அடுத்ததாக ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா 4 சேர்த்துக்கோங்க. காரம் கம்மியாக வேணும்னா ஒரு மிளகாவை குறைச்சிருங்க. அடுத்ததாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் சேர்த்துக்கலாம். சாம்பார் பவுடர் இல்லாத பட்சத்தில் நீங்கள் சாதா நம்ம குழம்பு மிளகாய் தூளை சேர்த்துக்கலாம். சாம்பார் பவுடர் சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நாம் நல்லா தண்ணி விட்டு நல்லா இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிருக்கணும், திப்பிலாம் இருக்கக்கூடாது. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ பருப்பு பார்த்திங்கன்னா 4 விசில் வச்சு ப்ரெஷர்லாம் இறங்கினதும் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். பருப்புலாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை நாம் மசிக்கணும். அதுக்கு இது மாதிரி ஒரு மத்து ஒன்று வச்சுட்டு நல்லா கடைஞ்சிருங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு கரண்டி ஒன்று வச்சுட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. அந்த பருப்புலாம் கட்டி கட்டியாக இருக்காமல் நல்லா ஒரு நைஸாக நல்லா அந்த மத்தில் நாம் கடையணும். அடுத்ததாக ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து நல்லா ஊற வச்சுட்டு இதை மாதிரி ஒரு அரை கப்பில் நான் புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். புளிப்பு நீங்கள் கொஞ்சம் இதில் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அது கூடயே நாம் அரைச்சி வச்சுருந்தா அந்த மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த மிக்ஸி அலசின தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு சாம்பாருக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த டிஃபன் சாம்பார் தண்ணியாக தான் இருக்கும். நீங்கள் நிறைய பேர் இந்த தள்ளுவண்டி கடையெல்லாம் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா தெரியும், தண்ணியாக தான் இருக்கும் அந்த சாம்பார். அதனால் கொஞ்சம் தண்ணியாக சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு தண்ணி இன்னும் கூட எனக்கு தேவைப்படும். ஏன்னா நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துருக்கிறதுனால கொதிக்கும் போது அது கொஞ்சம் திக்காகிடும். அதனால் நீங்கள் கொஞ்சம் நல்லாவே தண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு நல்லா தண்ணி விட்டுட்டிங்கன்னா அது கொதிக்கும்போது கொஞ்சம் திக்காகிடும் நம்மளுக்கு. இப்போ இதை நாம் நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க.
இந்த மிளகாய்த்தூள் நம்ம சாம்பார் பவுடர் போட்டோம் இல்லைங்களா, அது வரமிளகாய் இது எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து கொதிக்கணும். அதனால் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து கொதிக்க வைங்க. இப்போ பார்த்திங்கன்னா சாம்பார் வந்து 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நாம் இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 2 காஞ்ச மிளகாவை இதை மாதிரி கிள்ளி வச்சுக்கோங்க. அதை சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் சேர்த்ததும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ காஞ்ச மிளகாய் வந்து கிள்ளி போட்டாச்சு. அடுத்ததாக 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் சேர்க்கும்போது ரொம்பவே நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். ஒரு மணமாக இருக்கும். சாம்பார் வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே வந்து நல்லா கொஞ்சம் பொரியட்டும். இந்த வெந்தயம், கடுகு, ஜீரகம் இது எல்லாமே கொஞ்சம் பொரிஞ்சதும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதா பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து சாம்பார் வந்து ஒரு நல்ல ஒரு வாசம் கொடுக்கும். இப்போ லைட்டாக ஒரு கரண்டி ஒன்று வச்சுட்டு கலந்து கொடுத்துட்டு கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லியும் தாளிக்கும் போது சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாம் கொதிக்க வச்சுருந்த அந்த சாம்பாரை எடுத்து இதில் ஊற்றிட்டு ஒரு கரண்டியால் வந்து கலந்து கொடுத்துருங்க. இப்போ இது வந்து ரொம்ப நேரம் கொதிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க வச்சுட்டு நீங்கள் இறக்கிடலாம். அதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு நீங்கள் இறக்கிடலாம். இப்போ நான் 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ கொத்தமல்லி சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய டிஃபன் சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தூவிட்டு நாம் வந்து சர்வ் பண்ணலாம். 2 இட்லி சாப்பிட்றவங்க கூட 10 இட்லி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டான டிஃபன் சாம்பார் இது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Vijis. Thanks for watching.